ம் வழக்கமா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விதமான துல்லியம் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு தெளிவு இருக்கும். இப்போ உங்க கையில ஒரு எலும்பு முறிவு அப்படின்னா, எடுக்கப்படுற எக்ஸ்ரேல அந்த முறிவு ஒரு வெள்ளை நிற கோடா ரொம்ப தெளிவா தெரியும். கரெக்ட். மருத்துவர் அதை நேரடியாக காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனை இருக்கு, இதை இப்படி சரி செய்யலாம்னு மிக எளிதாக சொல்லிடுவார். அதாவது மனித உடல் ஒரு சிக்கலான இயந்திரம் அப்படின்னாலும், அதோட பிரச்சனைகளை நம்மால அளவிட முடியுது. ம் ஏன்னா கண்ணுக்கு தெரியும் விஷயங்கள, அதாவது எளிதாக வகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள மனித மனம் எப்போதுமே விரும்புகிறது. அது நமக்கு ஒருவித ஆறுதலையும் கட்டுப்பாட்டையும் தருது. ஆனா மனிதர்களுடைய உளவியல், தனிமனித வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்வதில்லை. நிச்சயமா இல்ல. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் உங்களது தேவையற்ற பழக்கங்களையோ உங்களை சுற்றியுள்ள போலி உறவுகளையும் சுட்டிக்காட்டாது. அதனால தான் சுய முன்னேற்றம் அல்லது தனிமனித வளர்ச்சி அப்படின்னு நினைக்கும் போதே நமது மூளை தானாகவே சில விஷயங்களை சேர்ப்பது பற்றி தான் சிந்திக்கிறது. அதாவது ஆடிங் ஹேபிட்ஸ். ஆமா, அதிகாலை 5 மணிக்கு எழுவது, நிறைய புத்தகங்கள் படிப்பது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, ஜிம்மிற்கு செல்வது அப்படின்னு வாழ்க்கையில் புதிய பழக்கங்களை அடுக்கிக் கொண்டே செல்வதுதான் வளர்ச்சி அப்படின்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் வழக்கமான சிந்தனை. ஆனா இந்த ஆழமான அலசலுக்கு நாம எடுத்திருக்கும் ட்ரூத் சூத்ரா குறிப்புகளின் மைய கருத்து முற்றிலும் நேர்மாறானது. இது புதிய விஷயங்களை சேர்ப்பதை பற்றியதல்ல. அப்போ இது எதை பற்றியது? வாழ்க்கையிலிருந்து 12 விஷயங்களை எப்படி எந்தவித அறிவிப்பும் இன்றி சத்தமில்லாமல் நீக்குவது, அதாவது டெலீட் செய்வதை பற்றியது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம் எப்போதுமே வளர்ச்சியை ஒரு பெரிய கொண்டாட்டமாக, ஒரு சமூக வலைதள பதிவாக, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயமாகவே பார்க்க பழகிவிட்டோம். கரெக்ட். எல்லாத்தையும் உலகுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான வளர்ச்சி என்பது சத்தமில்லாதது, அதாவது சைலண்ட் growth. ஒரு சிற்பி எப்படி புதிய களிமண்ணை சேர்க்காமல் தேவையற்ற பாறை பகுதிகளை மட்டும் உளியால் செதுக்கி நீக்கி உள்ளே இருக்கும் அழகான சிலையை வெளிக்கொண்டு வருகிறாரோ, அது போன்றதான் இது. ஓ, ரொம்ப அழகான உதாரணம். எதையும் சேர்க்காமல் தேவையற்ற உணர்ச்சிகளையும் பொறுப்புகளையும் மனிதர்களையும் நீக்குவது மனிதனுக்கு மிகப்பெரிய மன அமைதியும் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் தரும். அப்போ சத்தமில்லாமல் வளர வேண்டும் என்றால் முதலில் நாம் களைய வேண்டியது மற்றவர்களை மாற்றுவதற்காகவோ அல்லது சரி செய்வதற்காகவோ நமது ஆற்றலை வீணாக்குவதைத்தான். மிக சரி. இந்த குறிப்புகள்ல என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு விஷயம் என்னன்னா, வயதுக்கு வந்த பெரியவர்களை காப்பாற்றும் பழக்கத்தை நீக்குதல், அதாவது ரெஸ்கியூயிங் அடல்ட்ஸ். இது நிறைய பேர் செய்யற தவறு. ஒரு பிரச்சனையை உருவாக்கும் வயதில் உள்ள ஒருவரால் அதை சரி செய்யும் திறனும் பெற்றிருக்கும் முடியும் என்று அது கூறுகிறது. இது கேட்பதற்கு தர்க்கரீதியாக சரியாக இருந்தாலும் நடைமுறையில் ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறது இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது நமது குடும்ப உறுப்பினரோ சகோதரரோ அல்லது நெருங்கிய நண்பரோ தொடர்ந்து நிதிச் சிக்கலிலோ அல்லது வேறேதோ ஒரு மோசமான பழக்கத்திலோ தங்களை அழித்துக் கொள்ளும்போது அவர்களை காப்பாற்றுவது மனித இயல்பல்லவா? பாசத்தால அப்படி தோணும். அதை எப்படி திடீரென நிறுத்த முடியும்? அவங்க கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவர்கள் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பது இதன் அர்த்தமல்ல. நாம் அவர்களை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு உண்மையில் அவர்களின் பொறுப்புணர்வை எவ்வாறு ஊனப்படுத்துகிறோம் என்ற உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம உதவி அவங்களுக்கு தீங்கு செய்யுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஒரு பெரியவரை தொடர்ந்து காப்பாற்றுவது என்பது அவர்களின் சுதந்திரமான சிந்தனையையும் பிரச்சனைகளை கையாளும் திறனையும் முற்றிலுமாக அழித்துவிடும். ஓ, அவங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆமாம். அவர்கள் ஆழ்மனதில் நான் என்ன தவறு செய்தாலும், எவ்வளவு பொறுப்பின்றியும் நடந்து கொண்டாலும் அதை சரி செய்ய எனக்கான விலையை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். இது அவங்கள மேலும் கவனக்குறைமானவர்களாகவே வைத்திருக்கும். கரெக்ட். அவர்களை பொறுத்தவரை பிரச்சனை என்பது ஒரு தற்காலிக அசௌகரியம் மட்டுமே. ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வலையாக அங்கே இருக்கிறீர்கள். அப்போ இதன் முழு அர்த்தம் என்னன்னா, நமது இந்த காப்பாற்றும் குணம் நமது சொந்த மன அமைதிக்கானதே தவிர அவர்களுக்கு உதவுவதற்காக அல்ல. சரியா சொன்னீங்க. அவங்க கஷ்டப்படுவதை பார்த்து நாம் படும் பதற்றத்தை தணிக்கவே நாம் ஓடிச் சென்று உதவுகிறோம். இது எப்படின்னா, ஒரு ஓட்டையுள்ள வாளியில் தொடர்ந்து தண்ணீரை நிரப்ப முயற்சிப்பது போன்றது. வாளி ஒருபோதும் நிரம்பப் போவதில்லை. ஆனால் தண்ணீர் ஊற்றுபவர்கள் நாம் மிகவும் சோர்வடைந்து விடுவோம். மிக சரியான உதாரணம். இதனால்தான் உங்களை தவறாக புரிஞ்சு கொள்வதிலே குறியாக இருப்பவர்களுடன் வாதிடுவதை நிறுத்த சொல்கிறார்கள்.
ஆமா, அந்த 8வது குறிப்பு அதத்தான் சொல்லுது. எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டுமே புரிந்து கொள்வார்கள். நீங்க வாதிடுவது வெறும் ஆற்றல் விரயம்தான். ஆனா நம்ம அன்பு அவங்கள மாற்றிடும்னு நாம நம்புறோமே. அதுதான் மனிதர்களைப் பற்றிய நமது மிகப்பெரிய மாயை, அதாவது ஃபேண்டசி. நமது அன்பு அவர்களை மாற்றிவிடும் என்று நம்புவது. திரைப்படங்களிலும் கதைகளிலும் நமது தியாகம் அவர்களுக்கு புரிந்து அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்றுதானே காட்டப்படுகிறது. ஆனா நிஜ வாழ்க்கையில அன்போ விளக்கங்களோ மனிதர்களை மாற்றுவதில்லை. விளைவுகள் மட்டுமே மனிதர்களை மாற்றும். அதாவது கான்சிக்வன்சஸ். விளைவுகள் தான் மாத்தும். ஒரு நபர் தன் தவறுகளின் விளைவுகளை நேருக்கு நேர் சந்தித்து அதன் வலியை எந்தவித வடிகட்டியும் இன்றி நேரடியாக உணரும்போது மட்டுமே அவரது மூளை மாற்று வழிகளை தேடத் தொடங்குகிறது. உங்கள் அன்பை விட அவர்களின் சொந்த அனுபவத்தின் வழியே சிறந்த ஆசிரியர். அன்பை விட விளைவுகளே சிறந்த ஆசிரியர் என்பது கசப்பான உண்மை. சரி, நாம் மற்றவர்களை சரி செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு நமது ஆற்றலை நமக்குள் திருப்பும்போது நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை மிகத் தெளிவாக காண முடிகிறது. நிச்சயமா, இது அடுத்த கட்டம். இவ்வளவு காலம் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் பிஸியாக இருந்த நாம் இப்போது நமது சொந்த எல்லைகளை, அதாவது பவுண்டரிஸை வகுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஆமா, எல்லைகளை வகுப்பது ரொம்ப முக்கியம். இந்த எல்லையை வகுக்கும்போது நாம் நீக்க வேண்டிய முதல் விஷயம் நகைச்சுவை என்ற பெயரில் நடக்கும் அவமரியாதையை சகித்துக் கொள்வது. இது அன்றாட வாழ்க்கையில நிறைய நடக்கும். நேயர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. குடும்ப விழாக்களிலோ அல்லது அலுவலகத்திலோ உங்களை யாராவது அனைவர் முன்பும் உங்களின் உடல் அமைப்பையோ வேலையையோ கிண்டல் செய்துவிட்டு நீங்கள் முகம் சுளிக்கும்போது ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கடந்து செல்வதை பார்த்திருப்பீர்கள். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த மாதிரியான நகைச்சுவைகள் வெறும் விளையாட்டல்ல, அது உங்களின் எல்லையை மீறும் ஒரு உளவியல் சோதனை. ஒரு டெஸ்ட் மாதிரி. ஆமா, நீங்கள் எவ்வளவு தூரம் அவமானத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள், எந்த புள்ளியில் எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதை அவர்கள் தங்களை அறியாமலேயே சோதிக்கிறார்கள். ஓ, அப்போ நாம சிரிக்க கூடாதா? நீங்கள் ஒருமுறை அதை சிரித்துக் கொண்டே அனுமதித்துவிட்டால், நீங்கள் அனுமதிக்கும் அந்த முதல் மீறல் பின்னர் அவர்களுக்கான நிரந்தர உரிமையாக, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக மாறிவிடும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதைவிட கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இது நம்ம ஆபத்தானது. தனிமையில் அவமானப்படுத்திவிட்டு பொது வழியில் புகழும் நபர்கள் மீதான விசுவாசத்தையும் நாம் நீக்க வேண்டும் என்ற குறிப்பு இதோடு நெருக்கமாக தொடர்புடையது. கரெக்ட். ஒரு நபர் பொது வழியில் உங்களை புகழ்வது உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக அல்ல, தன்னை ஒரு நல்ல மனிதராக சமூகத்திற்கு காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே. மூடிய கதவுகளுக்கு பின்னால் மறையும் மரியாதை உண்மையான மரியாதையே அல்ல. ஆனா இந்த உறவு சிக்கல்களில் நாம் செய்யும் இன்னொரு பெரிய தவறு நமது உணர்ச்சிகளைப் பற்றி அளவுக்கு அதிகமாக பகிர்வது. எமோஷனல் ஓவர் ஷேரிங். இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நாம் பலவீனமாக உணரும் தருணங்களில் யாரிடமாவது நமது பிரச்சனைகளை அப்படியே கொட்டி தீர்த்துவிட்டால் மனம் லேசாகிவிடும் என்று நம்புகிறோம். இது ஒரு வகையில் நல்லதுதானே? தற்காலிகமாக அது உங்கள் மனதை லேசாக்கலாம். ஆனால் உங்கள் ரகசியங்களையும் பலவீனங்களையும் யாரிடம் பகிர்கிறீர்கள் என்பது முக்கியம். ரகசியம் காப்பது அகங்காரம் அல்ல, அது ஒரு அடிப்படை தற்காப்பு. தற்காப்பு, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ். ஆமாம். பல மனிதர்கள் உங்களின் உணர்ச்சிகரமான பகிர்வுகளை ஒரு தகவலாகவே பார்க்கிறார்கள், ஒரு ஆயுதமாக பார்க்கிறார்கள். இதை நான் இப்படி பார்க்கிறேன். நாம் நம் வீட்டின் சாவியை முகம் தெரியாத அனைவருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நமது உணர்ச்சிகளை அப்படித்தான் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிறோம். மிக சரியான ஒப்பீடு. உங்கள் மனதின் சாவியை, உங்களின் மிகப்பெரிய பயங்களை, கஷ்டங்களை எளிதாக மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறீர்கள். பலர் நமது கஷ்டங்களை சேமித்து வைத்து பின்னர் ஒரு முரண்பாடு வரும்போது அதை ஆயுதமாக மாற்றி நமக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். அந்த ஆயுத பயன்பாட்டை நாம் உணரும்போது பெரிய வலி ஏற்படுகிறது. நான் இவ்வளவு தூரம் நம்பிய ஒரு மனிதர் எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாம் என்ற கேள்வி நம்மை தூங்க விடாமல் செய்கிறது. அந்த ஏமாற்றம் தாங்க முடியாது. அந்த தருணத்தில தான் நம்ம அந்த நபரிடம் சென்று ஒரு க்ளோஷர், அதாவது ஒரு தெளிவான முடிவு அல்லது விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். அதுதான் நம்ம அடுத்த குறிப்பு. ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டு அதற்கான பதிலை வாங்கிவிட்டால் நாம் நிம்மதியாக முன்னேறிவிடலாம் என்று மூளை சொல்கிறது. ஆனால் பொறுப்பற்ற நபர்களிடமிருந்து விளக்கங்களை எதிர்பார்ப்பதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பது ஒரு சக்தி வாய்ந்த குறிப்பு. இது எப்படி சாத்தியம்? விளக்கம் கிடைக்காமல் அந்த பிரச்சனையை மனம் எப்படி மூடி வைக்கும்? நம்ம மூளை அப்படிதான் பழக்கப்பட்டு இருக்கு. ஆனா க்ளோஷர் என்பதை நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அது மற்றவர்கள் நமக்கு தரும் ஒரு விளக்க உரையோ மன்னிப்போ அல்ல.
அப்போ அது என்ன? நமது மூளை முற்றுப்பெறாத விஷயங்களை வெறுக்கிறது. ஓப்பன் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு விடையை தேடி அலைகிறது. ஆனால் ஒரு நபர் உங்களை ஏமாற்றியுள்ளார் அல்லது உங்களின் எல்லைகளை மீறியுள்ளார் என்பதே உங்களுக்கு தேவையான முழுமையான தகவல். அவங்க செஞ்ச செயலே ஒரு பதில்தான். கரெக்ட். அவரிடம் சென்று மீண்டும் விளக்கங்களை கேட்பது உங்கள் மன அமைதியின் கட்டுப்பாட்டை மீண்டும் அவரிடமே ஒப்படைப்பதற்கு சமம். அமைதியாக எந்த விவாதமுமின்றி விலகிச் செல்வதே உண்மையான க்ளோஷர். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆமா. விளக்கங்களை எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு முடிவை உங்களுக்கு நீங்களே எழுதிக் கொண்டு நகரும்போது உங்களின் அதிகாரத்தை, அதாவது உங்கள் பவரை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள். வாவ்! மற்றவர்களிடமிருந்து விளக்கங்களை எதிர்பார்ப்பதை நிறுத்தி நமது ஆற்றலை முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம். இப்போ இந்த ஆற்றலை நமது சொந்த முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்ற கேள்வி வருகிறது. இங்கதான் அடுத்த கட்டம் தொடங்குது. ஆனால் முன்னேற்றம் குறித்த நமது பழைய நம்பிக்கைகளும் இங்கே நீக்கப்பட வேண்டும். நாம் சிறு வயதிலிருந்தே கடினமாக உழைத்தால் முன்னேறிவிடலாம் என்றுதானே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமா, ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையையே நீக்க வேண்டும் என்று இந்த குறிப்புகள் கூறுகின்றன. கடின உழைப்பு மட்டுமே போதும் என்ற நம்பிக்கையை நீக்குதல். கடின உழைப்பு என்பது வெற்றியின் அடிப்படை இல்லையா? கடின உழைப்பு தேவைதான், ஆனால் அதுவே ஒரு முழுமையான உத்தி அல்ல. சரியான திசை இல்லாத உழைப்பு பல ஆண்டுகளாக மனிதர்களை ஒரே இடத்தில் தேங்கச் செய்யும். அப்போ திசைதான் முக்கியம். கண்டிப்பா. இது ஒரு சுமரின் மீது சாய்த்து வைக்கப்பட்ட ஏணியில் மிக வேகமாக ஏறுவதைப் போன்றது. நீங்கள் எவ்வளவு கடினமாக எவ்வளவு வேகமாக ஏறுகிறார்கள் என்பதை விட அந்த ஏணி சரியான சுவரில்தான் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் முக்கியம். தப்பான சுவரா இருந்தா? தவறான சுவரில் ஏறும் ஒவ்வொரு படியும் உங்கள் உழைப்பின் வீணான விரயம். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். திசையற்ற கடின உழைப்பு என்பது ட்ரெட்மில்லில் பல மணி நேரம் ஓடுவதைப் போன்றது. ஓ ஆமாம். நீங்கள் நிறைய வியர்வை சிந்தியிருப்பீர்கள், கால்கள் வலிக்கும் அளவுக்கு உழைத்திருப்பீர்கள், உங்களின் ஆற்றல் முழுவதும் செலவாகியிருக்கும். ஆனால் ஒரு அடி கூட முன்னோக்கி நகர்ந்திருக்க மாட்டீர்கள். ஒரே இடத்துல தான் இருப்போம். நீங்கள் ஆரம்பித்த அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பீர்கள். அந்த ட்ரெட்மில்லிருந்து இறங்கி ஒரு திசையை தேர்ந்தெடுத்து நடப்பதுதான் உத்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி. உத்தியும் உங்களை சரியான இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதும் மட்டுமே உழைப்பை முன்னேற்றமாக மாற்றும். மிகச்சரி. ஆனால் இந்த உத்தியை செயல்படுத்துவதில் ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருக்கிறது. வசதியான சூழ்நிலைகள், அதாவது கம்ஃபர்டபிள் என்விரான்மெண்ட்ஸ். 7வது குறிப்பு அதை பத்தி தான் பேசுது. நாம் இனிமேலும் வளராத ஒரு இடத்தில் தொடர்ந்து இருப்பதையும் நாம் நீக்க வேண்டும். இது பலருக்கும் குழப்பத்தை தரலாம். ஆமா, அங்குதான் எனக்குமே ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை, மாதம் தவறாமல் வரும் சம்பளம், பழகிய நண்பர்கள், எந்த மன அழுத்தமும் இல்லாத ஒரு நிம்மதியான சூழல் கிடைத்துவிட்டால் அங்கே தங்கிவிடுவதுதானே மனித இயல்பு. அதுதான் பாதுகாப்புன்னு மூளை நினைக்கும். நாம் ஏன் அந்த வசதியான இடத்தை விட்டு வெளியேற வேண்டும்? ஒரு மனிதனின் இறுதி இலக்கே அமைதியை கண்டடைவதுதானே. இது வீணான ஒரு அழுத்தத்தை நாமே வலியே சென்று தலையில் ஏற்றிக் கொள்வது போல இல்லையா? இது ஒரு அருமையான வாதம். ஆனால் அமைதிக்கும் மரத்து போவதற்கும், அதாவது பீஸ் மற்றும் ஸ்டாக்னேஷன், இது ரெண்டுக்கும் ஒரு மில்லிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நீங்கள் சொல்லும் அந்த வசதியான சூழலை, எந்த சவால்களும் இல்லாத ஒரு சூழல், லட்சியம் கொண்ட மனிதர்களை மெதுவா மூச்சு திணறச் செய்யும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலை. மூச்சு திணற செய்யுமா? ஆமா. மனித மூளைக்கு கூர்மையாக இருக்க ஒரு உராய்வு தேவை, ஃப்ரிக்ஷன் தேவை. புதிய சவால்கள், புதிய கற்றல்கள் இல்லாத இடத்தில் உங்களின் திறமைகள் துருப்பிடிக்கத் தொடங்குகின்றன. ஓ, நாம அமைதியா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையில் நீங்கள் தேங்கி போயிருக்கிறீர்கள். அந்த வசதியான வட்டத்திற்குள் உங்கள் திறமைக்கு எந்த சவாலும் இருக்காது, எந்த வளர்ச்சியும் இருக்காது. கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கான எல்லைகளை விரிவுபடுத்தும் புதிய சூழலுக்கு நீங்கள் நகர்ந்தே ஆக வேண்டும். அந்த வசதியான சிறையை விட்டு நாம் வெளியேறி சரியான உத்தியோடு புதிய சவால்களை நோக்கி முன்னேறத் தொடங்கும்போது இயல்பாகவே இன்னொரு பெரிய இழப்பை சந்திக்கிறோம். என்னது அது? நமது பழைய வட்டத்தை, பழைய மனிதர்களை விட்டு நாம் வெளியேற வேண்டியிருக்கும். இதை உணர்வுபூர்வமாக கையாள்வது பலருக்கும் பெரும் குற்ற உணர்ச்சியை தரும். நமது கடந்த காலத்திலேயே சிக்கியிருப்பவர்களுக்கு நமது எதிர்காலத்திற்கான அனுமதியை வழங்குவதை நீக்க வேண்டும் என்று குறிப்பு சொல்கிறது. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. உங்களை சுற்றியிருப்பவர்கள் பலரும் உங்களின் பழைய பதிப்பை மட்டுமே அறிந்தவர்கள், அதை மட்டுமே வசதியாக உணர்பவர்கள். சரியாக சொன்னீர்கள். நீங்கள் புதிதாக ஒரு சிந்தனையோடு புதிய லட்சியத்தோடு மாறும்போது அது அவர்களின் பாதுகாப்பின்மையை, அதாவது இன்செக்யூரிட்டிஸை தூண்டிவிடுகிறது. அவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலா தெரியும். கண்டிப்பா. உங்களின் முந்தைய வளர்ச்சியடையாத பதிப்புதான் அவர்களுக்கு பழகிய ஒன்று.
அது அவர்களை அச்சுறுத்தாத ஒன்று. நீங்கள் முன்னேறும்போது நீ மாறிவிட்டாய் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைப்பார்கள். இது உங்களை மீண்டும் அந்த பழைய இடத்திற்கே இழுத்துச் செல்லும் ஒரு உளவியல் தந்திரம். அதனாலதான் பலரும் மற்றவர்களை விட வேகமாக வளர்ந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே தேங்கிவிடுகிறார்கள். ஃபியர் ஆஃப் அவுட்க்ரோயிங் பீப்பிள். நான் மட்டும் உயரை சென்று விட்டால் என் பழைய நண்பர்கள் என்னை தப்பாக நினைப்பார்களோ என்ற பதற்றம். இத ஒரு மரம் மாதிரி நினைத்து பாருங்கள். ஒரு மரம் தனது புதிய கிளைகளை விரிப்பதற்காகவும் புதிய பருவத்தை எதிர்கொள்வதற்காகவும் தனது பழைய இலைகளை உதிர்ப்பது இயற்கையானது. பழைய இலைகளை உதிர்ப்பதை நாம் மரத்தின் துரோகம் என்று சொல்வோமா? நிச்சயமா இல்ல. அது மரத்தோட வளர்ச்சி. அது இயற்கையின் விதி. அதேபோல நேர்களே, ஒரு கட்டத்தில் பழைய மனிதர்களை விட்டு செல்வது துரோகம் அல்ல. வளர்ச்சி இயல்பாகவே மனிதர்களுக்கிடையே ஒரு அறிவு ரீதியான, உணர்வு ரீதியான இடைவெளியை உருவாக்கும். உண்மைதான். உங்களுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய அனைவருமே பயணம் முழுவதிலும் உங்களோடு வரப்பிறந்தவர்கள் அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது மனிதர்களின் மிக அடிப்படையான ஒரு தேடல். அது என்ன தேடல்? தொடர்ந்து மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது. கான்ஸ்டன்ட் வேலிடேஷன். இதையும் நீக்க வேண்டும் என்று 12வது குறிப்பு சொல்கிறது. சமூக விலங்காக பரிணாமம் அடைந்த நமக்கு கூட்டத்தின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது என்பது உண்மைதான் இல்லையா? ஆமா. ஆனால் அங்கீகாரம் வேறு. ஒவ்வொரு செயலுக்கும் மற்றவர்களிடம் சான்றிதழ் எதிர்பார்ப்பது வேறு. நாம் எப்பொழுதும் நமது செயல்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு சமூக பார்வை கோணத்திலேயே வாழப் பழகிவிட்டோம். மற்றவர்களின் பாராட்டும் கைத்தட்டலுமே இலக்காக மாறிவிடுகிறது. கரெக்ட். ஆனால் எப்போது நீங்கள் இந்த அங்கீகாரத் தேடலை நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரத்தோடு நகர முடியும். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்வது என்பது ஒரு மாபெரும் சுமை. அந்த சுமையை இறக்கி வைக்கும்போது மட்டுமே ஒரு மனிதன் அவனது உண்மையான பாதையில் முழு வேகத்தில் பயணிக்க முடியும். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். நாம் இதுவரை பேசியதை ஒரு முறை தொகுத்து பார்த்தால், இந்த ஆழமான அலசல் சுய முன்னேற்றம் பற்றிய நமது வழக்கமான சிந்தனைகளை முற்றிலும் தலைகீழாக மாற்றிவிட்டது. ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டுமென்றால் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியதில்லை, பல புதிய பழக்கங்களை சுமக்க வேண்டியதில்லை. ஆமா, சேர்க்க வேண்டியதில்லை, நீக்கினா போதும். உணர்ச்சிகளை வீணாக்குவதையும் போலி உறவுகளையும் திசையற்ற உழைப்பையும் அங்கீகார தேடலையும் அமைதியாக நீக்கினால் போதும். மூலக்குறிப்பின் இறுதியில் சொல்லப்பட்டிருப்பது போல இடைவழி, ஒழுக்கம் மற்றும் முடிவுகள். டிஸ்டன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ரிசல்ட்ஸ். இதுவே உண்மையான மாற்றம். அருமையான தொகுப்பு. உங்களை தெங்கச் செய்யும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும் இடைவெளி உங்கள் சொந்த வளர்ச்சிக்கான ஒழுக்கம் மற்றும் அது தரும் சிறப்பான முடிவுகள். இப்போது நேரான உங்களை நோக்கி நேரடியாக ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக, சத்தமில்லாமல் இன்று எதை நீக்கப் போகிறீர்கள்? நாம் விவாதித்த இந்த 12 விஷயங்களில் உங்களின் தற்போதைய பயணத்திற்கு எது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது? இதை அவர்கள் தங்களுக்குள்ளேயே நிதானமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் சத்தமில்லாமல் நீக்கிவிட்டு எந்த அறிவிப்பும் இல்லாமல் அமைதியாக வளரும் இந்த செயல்பாட்டை பற்றி சிந்திக்கும்போது ஆழமான ஒரு கேள்வியும் எனக்குள் எழுகிறது. என்ன கேள்வி அது? அதாவது, நாம் தேவையற்றவர்களை நீக்கிவிட்டோம், நமது முழுமையான வளர்ச்சியும் சத்தமில்லாமல் ரகசியமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நமது இந்த புதிய எதிர்காலத்திற்கு ஏற்ற, நமது புதிய சிந்தனைகளுக்கு ஒத்துப்போகக்கூடிய புதிய மனிதர்களை நாம் எப்படி ஈர்க்கப் போகிறோம்? ஓ, ஆமாம். பழைய இலைகளை உதிர்த்த மரத்தில் புதிய இலைகள் முளைக்க வேண்டுமே. கண்டிப்பா. அந்த புதிய மனிதர்களை கண்டறிய, நமது புதிய வட்டத்தை உருவாக்க நாம் எப்போதாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் மீண்டும் கொஞ்சம் சத்தம் போட வேண்டியிருக்குமா? சத்தமில்லாத வளர்ச்சியின் முடிவில் ஒரு புதிய குரல் ஒலிக்க வேண்டுமா? இது நாம் தொடர்ந்து தேட வேண்டிய ஒரு விடை.